ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் ஸ்டோரோட சில்வர் ஸ்கீம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து லலிதா ஜுவல்லரியில் வந்து சில்வர் ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கோல்டு வீடியோ தான் வந்து நம்ம போட்டிருப்போம், கோல்டு ஸ்கீம் தான். ஸோ சில்வர்லேயும் ஸ்கீம் இருக்கும்போது ஸோ அதையுமே போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையுமே வந்து நான் போடுறேன். இது வந்து சில்வர் ஸ்டோருங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வலசராக்கம் வந்து இருக்குது. ஸோ சென்னை தான். HDFC பேங்க் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து இருக்குது சில்வர் ஸ்டோர். ஸோ இது சென்னையில் தானே இருக்குது. ஸோ நமக்கு இது என்ன பெனிஃபிட்டு அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்காம நீங்கள் வந்து வெளியே போயிடலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இது நாலேஜ் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்கீமில் என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஆனால் இது வந்து சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சில்வர் ஸ்கீம் வந்து இருக்குது. மோஸ்ட் ஆஃப் இதில் வந்து சில்வர் ஸ்கீம் வந்து கிடையாது. ஸோ இதுக்குன்னே வந்து தனியாக வந்து ஸ்கீம் வந்து இருக்குங்க. இது வந்து மற்ற ஊரில் இருக்கவங்களும் பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் கிடைக்கும்ல. ஸோ என்னென்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு தெரியும்ல, இந்த ஸ்கீமில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். பட் லலிதா ஜுவல்லரிலையும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்டும் வந்து அதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த நம்ம சேனல்லே வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து தனியாக வந்து வச்சுருக்கேன். எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், ஐகார்ட்லேயும் வந்து நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ஷாப் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நிறைய வந்து சில்வர் வந்து இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து இருக்குது. பிள்ளைங்களுக்கு வந்து கொலுசு, அப்புறமேட்டுக்கு தோடு, ஸோ ஸ்கை செயின், ஸோ அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே வந்து வெளியில் நம்ம என்னென்ன பொருள் வேணுமோ அது எல்லாமே வந்து இந்த கடையில் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் நமக்கு வந்து இது வந்து கிடைக்குது. ஸோ சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டோரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ரேட்டுக்கு இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா சில்வருக்குன்னு மட்டுமே தனியாக ஸ்டோர் இருக்கும்போது நமக்கு அதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும். மற்ற கோல்டு ஷாப்பில் வாங்குறது கூட இந்த மாதிரி சில்வர் ஷாப்பில் வந்து தனியாக வந்து சில்வர் வாங்கும் போது நமக்கு வந்து செய்குலி சேதாரம், ஸோ அது எல்லாமே வந்து மிச்சமாகும், டிஸ்கவுண்ட் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குங்க. இந்த சேவிங்கோட ஸ்கீம் என்ன நேம் பார்த்தீங்க அப்படின்னா சுபிக்ஷகம் சில்வர் சேவிங் ஸ்கீம் தான் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து மந்த்லி வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா. ஸோ இந்த அமௌண்ட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த அமௌண்ட்டில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 11 மந்த் சேவிங் ஸ்கீம் தான். ஸோ நீங்கள் 11 மந்த் வரைக்கும் கட்டணும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு 12th மந்தில் வந்து நீங்கள் சில்வர் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது ஸ்கீமில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து மணி வந்து கட்டிடணும். ஸோ 15ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அமௌண்ட் எல்லாமே வந்து பெய்ட் பண்ணிடணும். ஸோ 11 மந்த் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு 12th மந்த் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த போனஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்க அப்படின்னா போனஸும் உண்டு, கிஃப்ட்டுமே வந்து உண்டு. ஸோ நீங்கள் வந்து ஒரு வாட்டி ஸ்டோருக்கு போயிட்டு நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு ஸோ கிஃப்ட்டு எதுவுமே இருக்கா, அப்புறம் போனஸும் உண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணுறது வந்து ரொம்பவே வந்து நல்லது. ஸோ கலெக்ஷன் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா 11 மந்த் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும். பாதிலே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெனிஃபிட் எதுவுமே வந்து கிடைக்காது. இப்போ மந்த்லி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 500 ரூபா, 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 5000 ரூபா, 10000. ஸோ இந்த அமௌண்ட் தான் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். நான் 1500 ரூபா ஜாயின் பண்ணிட்டேன் அப்படி முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்னென்ன எவ்வளோ போனஸ் தராங்க, இப்போ நீங்கள் 500 ரூபா கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ போனஸு, இதே 1000 ரூபா கட்டுறீங்க அதுக்கு எவ்வளோ போனஸு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 500 ரூபாய்க்கு எவ்வளோ கிஃப்ட்டு, ஸோ அது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டோர் ரூமில் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் 500 ரூபா போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் வந்து தருவாங்க. நீங்கள் வந்து சீட்டு போடும்போது ஷாப்பில் போயிட்டு சீட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அப்புறம் மந்த்து, அப்புறம் நீங்கள் அமௌண்ட்டு, போனஸு, டோட்டல் அமௌண்ட்டு, கிஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் 1000 ரூபா சொல்லியிருக்கேன்னா ஸோ 1000 ரூபா அது வந்து 11 மந்த்து வந்து நீங்கள் கட்டணும். இப்போ மொத்தமாக நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11000 ரூபா. ஏன்னா 11 மந்த்து முடித்ததுக்கப்புறம் போனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய்க்கு எவ்வளோ போனஸ் தருவாங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபா தருவாங்க. ஸோ இது நீங்கள் 11 மந்த்து கட்டி முடித்ததுக்கப்புறம் 12th மந்த்து நீங்கள் ஜுவல்ஸ் எடுப்பீங்களே,
ஏதாவதுக்கு வந்து சில்வர் எடுப்பீங்களா, அப்போ வந்து இந்த 1000 ரூபா போட்டு தருவாங்க. அப்போ நீங்கள் டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 11,000 ரூபா கட்டியிருக்கீங்க, அவங்க ஒரு 1000 ரூபா தராங்க, மொத்தம் உங்கள்கிட்ட 12,000 ரூபா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டுமே வந்து கொடுக்குறாங்க. இதே நீங்கள் 2,000 ரூபா வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 11 மந்த்து, ஸோ 22,000 ரூபா வந்து டோட்டலாக இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு 2,000 ரூபா வந்து போனஸு. ஸோ 1000 ரூபாய்க்கு வந்து 1000 ரூபா, 2,000 ரூபாய்க்கு வந்து 2,000 ரூபா போனஸு. அப்போ நம்ம கையில் வந்து 24,000 ரூபா இருக்கும். ஸோ அது மாதிரி கிஃப்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3,000 ரூபாய்க்கு வந்து 11 மந்த்து கட்டி முடிச்சதுக்கப்புறம் 33,000 ரூபா அவங்க கையில் இருக்குமா, 3,000 ரூபா வந்து நமக்கு போனஸ் தருவாங்க. டோட்டல் பார்த்தீங்கன்னா 36,000 ரூபா. நீங்கள் 36,000 ரூபாய்க்கு நீங்கள் எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ வெளியில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 5,000 ரூபா போடுறீங்க அப்படின்னா 11 மந்த்து, ஸோ 55,000. ஸோ 5,000 ரூபா வந்து நமக்கு போனஸாக தருவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா 60,000. ஸோ அப்புறம் நீங்கள் கிஃப்ட்டும் வந்து வாங்கிக்கலாம். இதே 10,000 ரூபா போட்டுறீங்க அப்படின்னா 1 lakh வந்து வருமா, ஸோ உங்களுக்கு 10,000 ரூபா வந்து போனஸாக தருவாங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 1,20,000 வந்து உங்கள்கிட்ட ஃபைனலாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் சில்வர் வந்து எதுனாலுமே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமில் வந்து சில்வரும் வந்து நமக்கு கொடுக்குறாங்க, அது இல்லாமல் கிஃப்ட்டும் வந்து கொடுக்குறாங்க, போனஸும் கொடுக்குறாங்க, அது இல்லாமல் கிஃப்ட்டுமே வந்து இந்த ஸ்கீமில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எதுக்கு நம்ம இந்த சில்வரில் வந்து ஸ்கீம்லாம் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு மாதிரியே வந்து சில்வரும் வந்து நாளுக்கு நாளுக்கு வந்து விலை வந்து கூடிக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்குது, ரேட் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்கீமில் ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து நமக்கு நிறையவே வந்து பெனிஃபிட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கோல்டு சில்வர் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா பின்னாடி வந்து மொத்தமாக போடும்போது எப்படியுமே சில்வர் ரேட் வந்து கூடிக்கிட்டே தான் போகும். ஸோ கொலுசு இந்த மாதிரி அரணாக்கொடி இது மாதிரி எடுக்கும்போது, இல்லைனா நீங்கள் சில்வரில் குத்து விளக்கு, ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் இந்த ஸ்கீமில் வாங்கின இதை வந்து மாற்றிக்கலாம். ஸோ அப்போ வந்து ரேட் வந்து கூட தான் போய்கிட்டு இருக்கும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மந்த்லி ஒரு 500 ரூபா ஆரம்பித்தா கூட ஓகே தான். அப்புறம் நீங்கள் 11 மந்த்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு 12th மந்த்து வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ கோல்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குங்க, அதே மாதிரி வந்து சில்வருக்கு இது பண்ணிக்கலாம். கோல்டு வந்து ரொம்ப வந்து பெருசாக நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கு பதிலாக வந்து நம்ம சில்வர்லேயே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ சில்வரையும் வந்து நீங்கள் சில்வரில் இப்போ காயினாக வாங்கிக்கிங்க, வெள்ளி பொருளாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு ஒரு கோல்டு காயின் கூட வாங்கிக்கலாம். ஸோ அது எந்த ஷாப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து நிறைய வந்து சில்வர் ஐட்டம் வந்து வச்சுருந்தாங்க. அவங்க பிள்ளைக்கு போட்ட தோடு, கொலுசு, அரணாக்கொடி, ஸோ இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஒரு 2 கொலுசு, ஸோ அந்த மாதிரி அரணாக்கொடி எல்லாமே எடுத்துகிட்டு போனாங்க. பழசை எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து கேட்டு பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நான் இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து கோல்டு காயின் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து அந்த ஷாப் மேனேஜர் வந்து ஓகே சொல்லிட்டு இது வந்து மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக வந்து சொன்னாங்க. ஸோ நீங்கள் வேணால் ஒரு டைம் வேணால் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து இந்த மாதிரி கேட்டு பாருங்கள். ஸோ மற்றவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் தனியாக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ கோல்டு விசஸ் சில்வர் சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். ஸோ தங்க குறைஞ்ச நேரத்தில் எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். என் தோழி சொன்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் வந்து இப்படி மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு சொன்னாங்க. ஸோ அதை தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நேரில் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அது உண்மையான்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி அப்படி மாற்றிருந்தீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.